வணக்கம். அண்ணல் அரசு இயக்கத்துல சூர்யா, விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய பீனிக்ஸ் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, பொதுவா ஒரு வீட்டுல சாப்பாடு போட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, சோத்தை நிறைய வச்சு கூட்டு பொரியல் இதெல்லாம் வைப்பாங்க. அடுத்தடுத்து ஒன்னொன்னா போகணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மிளகாப்பொடியை 1 கிலோவோ அள்ளி இதுதாப்பா சோறு அப்படின்னு வச்சுட்டு இதை முழுசா தின்னுட்டு கொஞ்சம் ஓரத்துல கொஞ்சம் சோறு இருக்குப்பா, முடிஞ்சு அதை தின்னு அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய இயக்குனர் அனல் அரசு. அனல் அரசுங்கிறவரு ஒரு சண்டை இயக்குனர் அப்படி சொன்னா தெரியாது, தமிழ்ல ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னா தெரியும். ஒரு ஃபைட் மாஸ்டரே படம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எப்படி இந்த இசையை அப்படியே பண்றது, அடித்தடியே பண்ணிடுவோம், அதான் நமக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறதுல முழுக்க முழுக்க அடித்தடியில மனுஷன் பொழந்து கட்டியிருக்காருங்க. வெட்டு குத்து எந்தெந்த ஆயுதங்கள் இருக்கோ அதை முழுக்க பயன்படுத்தி மொத்த திரையில ரத்தம் வழிஞ்சு உறைஞ்சு போய் நிக்குது படம் பார்த்து முடிகிறப்ப. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. சரி, ஆரம்பத்துல என்னடா இருக்குன்னா, முதல் பாதியில முழுக்க சண்டை தான். சரி, 2வது பாதி கதையை சொல்ல வருவாங்கன்னா, கதையை சொல்ல வந்துட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்புறம் அந்த இது என்ன சொல்றது, மல்யுத்தம் அது நடக்குது. அதுக்கு பிறகு மறுபடியும் அதே வெட்டுக்குத்து அடிதடி, அதோட படம் முடிஞ்சிருது. இதுக்கு பார்க்குறப்ப இது படம் தானா இல்லை நம்ம வேற எதுவும் பார்க்க போனோமா அப்படிங்கிற இப்படி ஒரு விஷயத்தை நமக்குள்ள யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, கதை என்னன்னு நம்ம சொல்லித்தானே ஆகணும். கதை வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு 17 வயசுக்கு உட்பட்ட ஒரு இளைஞன், அவன் வந்து சிறைக்குள்ள வர்றான். சிறைக்குள்ள வந்தா அவனை கொல்றதுக்கு 4 பேரை அனுப்புறாங்க. அவன் ஏன் வர்றான் அப்படின்னு எம்எல்ஏ கொண்டுட்டு வர்றான். சரி, அதுக்கு பிறகு அவங்களெல்லாம் அடிச்சு தூக்கி வீசிடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு 10 பேரை அனுப்புறாங்க. அந்த 10 பேரை நம்ம முடிவு பண்ணிட்டோம், இனிமேலுக்கு இவர் 2000 பேர் வந்தாலும் ஹீரோ எல்லாரையும் கொன்றுவார் அப்படின்னு நான்லாம் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அவங்களையும் அடுத்து பொழந்து கிடிச்சு எடுத்துடுறாரு. அதுக்கடுத்து ஒரு 15 20 பேர் 50 பேர் அனுப்புறாங்க. என்னால நான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க அடிச்சு பொழந்துடுறாரு. அப்புறம் கடைசியில கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 பேர் கூட்டமா வர்றாங்க, இந்த கிதங்கக்கு வர்ற மாதிரியே வந்த எல்லாரையும் போட்டு பொழந்து முடிச்சிடுறாரு. முடிச்சா பீனிக்ஸ் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த பீனிக்ஸ்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத வார்த்தைங்க. என்னன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தம்பி எழுந்துச்சு நின்றுவாரு, வடிவேல் மாதிரி. எவ்வளவு அடிச்சாலும் எழுந்திருச்சு நின்றுவாரு அப்படிங்கிற வகையில இப்படி ஒரு கதையை பண்ணியிருப்பாரு போல இருக்கு இயக்குனர். பாவம், ரொம்ப நாளா வந்து அனல்லே கடந்திருப்பாரு போல இருக்கு. அதனால இப்படி ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி, சூர்யா முதலா எப்படி நடிச்சிருக்காரு, யாரும் விஜய் சேதுபதி பையன் அப்படின்னா, இந்த கேரக்டர் வேற வழியே இல்லை அவருக்கு. ஆரம்பத்துல இருந்து அவர்கிட்ட கொடுத்த கேரக்டர், நீ யாரை வேணாலும் புழக்கணுப்பா அப்படிங்கிற வகையில சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால புழக்கிற கோபத்திலே கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் கிடையாது. அவருக்கு அண்ணனா வர்றவருக்கு மட்டும்தான் ஹீரோயின். அது கூட சின்ன சின்ன காட்சிகள் தான். கதையே இல்லை, அப்புறம் ஹீரோயின் எங்கே வர்றது? அப்புறம் சண்டைக்குள்ள ஹீரோயின் வந்து அப்புறம் ஹீரோயினுக்கு வெட்டுப்பட்டு யார் என்ன செய்யறது? அதனால ஹீரோயின் வேண்டாம்னு அண்ணல் அரசு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. இந்த படத்துல நமக்கு பல வகையான விஷயங்கள் வருது. என்ன அப்படின்னா, சரி கதை தான் இல்லை, கப்படாவும் இல்லை, ரைட்டு, தொலைஞ்சிட்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜெயில் எங்க இருக்குன்னா, இது வரைக்கும் நான் தேடி பார்க்கறேன் தமிழ்நாட்டில் எங்க இருக்குது ஜெயில் கூட இல்ல. சிறுவர் சீர்திருத்த பள்ளி. என்னப்பா சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும். ஒரு 18 வயசுக்கு உள்ளவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள திருத்தி பின்னாடி பெரிய நல்ல மனுஷனா வெளியில அனுப்புற அந்த மாதிரியான இடம். ஆனா அதுக்குள்ள எப்பா முதல்ல இவ்வளவு பேர் வர்றாங்க எவனும் கேட்க மாட்டேங்கிறான், அப்புறம் அவ்வளவு பேர் வர்றாங்க எவனும் கேட்க மாட்டேங்கிறான். இது என்ன, அது என்ன காசாவாயாது? இது தமிழ்நாடு தானே. சரி, ஒரு கதை எடுக்கிறான், ஆனா கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கு கீஜிக்கு ஒண்ணுமே வேண்டாமா? சரி, அதுதான் அப்படி. சரி, ரைட்டு, இவங்க தனியா ஒரு ஜெயில கட்டி வச்சுட்டாங்க உங்களுக்கு, எங்க கட்டினாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த நீதிமன்றத்துக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். சண்டைங்கிறத விட பெட்ரோல் குண்டு சலாறு புலார் அடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் என்னன்னா, நம்ம மூஞ்சில அடிச்சுவாங்க இவ்வளவு இருக்குன்னு பயம் வேற. ஏன்னா எங்க சலார்னு சத்தம் கேட்குது. அவ்வளவு இது எங்க இருந்து வச்சாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா இந்த எடிட்டிங் இடிக்கெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, எடிட்டிங் போனது போக அப்பவே ஒரு 100 பாட்டில் அடிச்சுட்டாங்க. மொத்தம் ஒரு 300 400 பாட்டில் தயார் பண்ணி அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்ப முடிஞ்சிருச்சுங்க, அவங்க அடிச்சுட்டாங்க. ஆனா அந்த கோர்ட்டு அந்த பையனுக்காகத்தான் இவங்க இந்த வேலை பார்த்திருக்காங்க, இவங்க யாரு அப்படின்னு கோர்ட்டு தேடாதா? இல்ல வந்து போலீஸ் எல்லை மீறி வந்து ஒரு பிரச்சனை வர்றப்ப லாண்ட் ஆர்டர்னு போலீஸுக்கு தெரியாதா? என்னங்க போலீஸ் சும்மாவே தெரியுதுங்க. ஒரு விசாரணை அதிகாரியை போட்டிருக்காங்க, அவர் பாட்டுக்கு அந்த பையனை விட்டுவிட்டு 50 பேரை விசாரிச்சுக்கிறாரு. சம்மந்தப்பட்டவனை விசாரிக்க வேண்டாமா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பையனை வந்து லாக்அப் டெத்துங்கிறதுக்காக மொத்த தமிழ்நாடு அல்லோகலப்பட்டு இருக்கு. ஆனா எப்படி கதை பண்றோம், எப்படி பண்றோம்னு தெரியாம ஒரு ஓட்டு. சரி, அதை விட்டுருங்க. ஜெயில் அதிகாரியா ஒரு ஆளை காட்டுறாங்க. இப்படி ஒரு ஜெயில் அதிகாரியை நான் பார்த்ததே கிடையாதுங்க. என்னங்க, செக்யூரிட்டி மாதிரி ஒரு ஆளை கொண்டு வச்சுக்கிட்டு ஜெயில் அதிகாரி அப்படின்னா, அவருக்கு ஜெயில் அதிகாரிக்கு எந்த அதிகாரமே கிடையாதா? யார் செஞ்சாலும் அப்படியே செஞ்சிருவாரா?
சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு மீடியாக்கள் இருக்கு, மீடியாக்காரன் போட்டு பொழந்துட மாட்டானா? சோசியல் மீடியா இருக்குல்ல, சும்மா விட்டுருவாங்களா? அது எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது அனல் அரசுக்கு தான் வெளிச்சம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதையும் தாண்டி எம்எல்ஏன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. எம்எல்ஏ வந்து நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிடுறாரு. அப்படி ஒண்ணே கிடையாது நிஜத்துல. நீங்க மந்திரிக்கே எவ்வளவு பவர்னு நான் ஒரு சில பேரை பார்த்திருக்கேன். வெளியில ஆவும்பாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். எம்எல்ஏலாம் என்ன நினைச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரம்ப் மாதிரி, அப்புறம் ஜிங் ஜாங் ஜம் உங்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்க மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுலாம் இல்ல. அப்படி ஒரு வானளவு அதிகாரம் உள்ள எம்எல்ஏ நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுவும் ஒரு எம்எல்ஏக்கு பின்னாடி ஒரு 50 100 பேர் அடியாள் இருக்காங்க. என்ன பண்றாங்க இதுக்குன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த சண்டை நடக்குது. சண்டை நடந்தா அது என்னது, இந்த மல்யுத்தம் தானே அதுக்கு பேரு. மல்யுத்தம் அப்படியே வச்சுக்கோங்களேன், பாக்ஸிங் ஏதோ ஒண்ணு. அந்த சண்டைக்கு வந்து நீங்க பெரும்பாலும் காட்டுறது யாரு, ஏழை வீட்டு பிள்ளை, எளிய வீட்டு பிள்ளை, அவன் வீட்டு பிள்ளை, வீட்டு பிள்ளை தான் போவாங்க. எம்எல்ஏ மகன் எதுக்கு போறான்? எம்எல்ஏ மகனுக்கு என்ன வேலை? அவன் கான்ட்ராக்ட் எடுக்க போவான், இல்ல வேற ஏதாவது தொழில் பண்ண போவான், இல்ல வெளிநாடுகளில் வேற ஏதாவது தொழில் பண்ணுவான், இல்ல சினிமா நடிக்க போறான்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. இதுல போய் குத்து வாங்குறதுக்கா போவான்? அட ஒரு கணக்கு வேண்டாமா? என்ன கணக்கு என்னமோ தெரியல. ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ்னு தான் படத்து பேரை வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு என்னன்னா, விஜய் சேதுபதி பையன் சூர்யா கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. தம்பி பின்னாடி எப்படி வர்றாரு அப்படின்னு பார்ப்போம். அதையும் தாண்டி நமக்கு வெளியில வரும்போது கால்ல எல்லாம் கொஞ்சம் லேசா தடவி பார்த்தேன். ரத்தங்கத்தை எதுவும் கீழே தெரிச்சு கிடக்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் ஒரே ரத்த வாடை. வெளியில வந்த பிறகு நமக்கு அந்த ரத்த வாடை நிக்கல. இப்படி ஒரு படம் தேவையா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வக்கிரத்தோட இவர் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு வக்கிரத்தோட ரத்தம் தெரிக்கிறது மாதிரி இவ்வளவு ஆயுதங்களோட படம் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி படங்கள் தான் இந்த மாதிரி பல கொலைகளுக்கு காரணமா பல பேரோட மனசு தகவமைக்குது அப்படிங்கிறதா யதார்த்தம். இப்படிப்பட்ட படங்களை மக்கள் பார்க்காம இருக்கிறதா நல்லது. நன்றி, வணக்கம்.